ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் சேல்ஸ்க்காக ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். எப்போயுமே ஒர்க் இல்லாத டைமில் நான் ஒர்க் இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். இந்த மாதிரி பிளெயின் கிளாத் எடுத்து சிம்பிள் டிசைன்ஸ் எல்லாம் நான் ஒர்க் பண்ணி வைப்பேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிஸியாக இருக்கிற டைம் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு வர கிளையண்ட்ஸ்க்கெல்லாம் இதை காமிச்சோன்னா அவங்களுக்கு கலர் மேட்ச் ஆச்சுன்னா இதிலேருந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்காக எப்போயுமே என்கிட்ட ஒரு 20 to 30 ப்ளவுசஸ் இந்த மாதிரி ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்போல்லாம் நமக்கு ஆஃப் சீசனோ அப்போல்லாம் நான் இந்த மாதிரி கிளாத் எடுத்து நான் ஒர்க் பண்ணி வச்சுப்பேன். சில டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்க்குற டிசைன்ஸாகவும் பண்ணுவேன். சிலதெல்லாம் நான் என்னோடய ஓன் ஐடியாவுக்கும் ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் தான் இது. இந்த ப்ளவுஸில் நான் யூஸ் பண்ண மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் அண்ட் இதை எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன்ற டீட்டெயில்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் 4mm பீட்ஸ் பஞ்ச் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஹாஃப் பீட் அதாவது இட்லி பீடுன்னு சொல்லுவாங்க, ஸோ அதையும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை எப்படி ஒர்க் பண்ணேன்னு சொல்கிறேன். இந்த நெக்கோட பார்டரில் பார்த்தீங்கன்னா 4 லைன்ஸ் ஜரி த்ரெட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் அண்ட் அதுக்கு பக்கத்தில் சுகர் பீட் ஒரு ரோ ஸ்டிச் பண்ணியிருக்கேன், அதுக்கும் பக்கத்தில் ஸ்டோன் செயின் ஒரு ரோ ஸ்டிச் பண்ணியிருக்கேன், அதுக்கும் பக்கத்தில் திரும்பவும் சுகர் பீட் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ்க்காக நான் ஈக்குவல் இன்டர்வெல்லில் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த இன்டர்வெல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு கேப் இருக்கும். ஸோ முதல்ல மார்க் பண்ணிவிட்டு ஒரு 5 சுகர் பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 4mm பீட், அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட், இந்த மாதிரி நான் இந்த லைன் ஸ்டிச் பண்ணிட்டேன் முதல்ல. ஸோ அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹாஃப் பீட் வச்சுட்டு அதை சுற்றி சுகர் பீட் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ ஹாஃப் பீட் எப்படி இருக்கும் அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஹாஃப் பீட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், பஞ்ச் பீட்ஸில் தான் வரும் இதுவும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஹோல்டு இருக்கும். ஆஸ் யூஷுவல் நம்ம மற்ற பீட்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி இதையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா இது ஃபுல்லாக இருக்காது, ஹாஃப் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த பீடை நான் ப்ராப்பராக இன்னொரு வீடியோவில் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பாடியில் உள்ள புட்டாக்கு வரலாம். இப்போ புட்டா பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் பீட்ஸில் 4mm சைஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஒரு 4mm பீட் கொடுத்துட்டு அதுக்கும் கீழே ஒரு சுகர் பீட் கொடுத்து முடிச்சிருக்கேன். ஸோ இதை தான் நான் ஆல் ஓவர் பாடி புட்டாவாக யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஸ்லீவ்ஸில் ஃப்ரண்ட் பாடியிலையும் நான் இதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஸ்லீவ்ஸ் பார்க்கலாம். நெக்கில் என்ன ஒர்க் பண்ணியிருந்தோமோ சேம் திங் தான் உங்களுக்கு ஸ்லீவோட பார்டருக்கு கொடுத்துருக்கேன் அண்ட் எல்போ லென்த்துக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி இதை ஸ்லீவில் புட்டாஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் நெக் பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் நெக்கில் என்ன கொடுத்தோமோ அதே தான் யூஸ்வலாக கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இதையும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். 799 இந்த ப்ளவுஸோட ப்ரைஸு. ஸோ இது நீங்கள் இருக்கிற லொக்காலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டிஃபர் ஆகும். என்னோடய சேனலில் இந்த மாதிரி நிறைய சிம்பிள் ப்ளவுஸ் டிசைன்ஸ் காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.